இன்னைக்கு நம்ம ஹீரோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க டெஸ்டினி 125ஓட கம்ப்ளீட் ஃபியூச்சரோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10 அப்டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரடல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 அப்டேட் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் தான். ஸோ இது ஃப்ரண்ட் டிஆர்எல் ஆகட்டும், ரியலில் இருக்க பிரேக் லைட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து அந்த ஹீரோவோட பிராண்டிங்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஹெச் அப்படின்ற ஷேப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2 அப்டேட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட்ஸ். இப்போ ஹீரோ வந்து டெஸ்டினியில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆட்டோ கட் ஆஃப். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நம்ம டிவிஸில் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஹீரோலையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ண வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் ஆகட்டும், அதே மாதிரி சீட்டோட லென்த் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து சீட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 185mm வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரைடர் பில்லியன் 2 பேருமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடி பேனல்ஸில் வந்து மிரர்ஸில் ஆகட்டும், நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேனல் ஆகட்டும், ரியரில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து குரோம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக இருக்குது. நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூவல் லிட். இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூவல் லிட்டை வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரியே நமக்கு வந்து ரியர் சைடில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து சீட்டை வந்து ஓப்பன் பண்ணாமலே இப்போ வந்து ஃபியூவலை வந்து வெளியிலேருந்து ஃபில் பண்ணிக்க முடியும். 7th கொடுத்துருக்க ஃபீச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீட்டர் கன்சோல். ஸோ இப்போ இதோட மீட்டர் கன்சோல் வந்து டிஜிட்டலாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரியல் டைமில் வந்து ஃபிசிக்கல் ரிவ்யூ பண்ணும்போது இந்த ப்ளூடூத்தில் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குவோம். இப்போ வந்து ஆஸ் ஆஃப்னா வந்து இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 8 இருக்க ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அண்டர்ஸ்டேஜ் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சீட் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டேஜ் ஸ்டோரேஜில் வந்து ஒரு சின்ன லைட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக நான் பார்க்குறேன். நம்பர் 9 இருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர் செட்டப். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு 12 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90-90-12 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 100-80-12 வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதோட மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த டெஸ்டினி ஸ்கூட்டர் நமக்கு வந்து ஒரு 59 வந்து மைலேஜ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ ரியல் டைமில் எப்படி இருக்குது, நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக முடிஞ்ச இதுக்கான மைலேஜ் டெஸ்ட் ரிவ்யூவும் போட்டுருவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கொடுத்துருக்க இந்த 10 அப்டேட்ஸ்.